ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பீட்டர் மாக்யார் மற்றும் திஸ்ஸா கட்சியின் மகத்தான தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பீட்டர் மாக்யாருடன் நெருக்கமாக பணியாற்ற தான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் என பிரதமர் அறிவிப்பு. பிரச்சாரத்தின் போது மயக்கமடைந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் மருத்துவமனையில் அனுமதி. விரைவில் குணமடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆட்சியாளர்களிடம் மக்கள் கேள்வி கேட்காமல் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவுரை. ஆலங்குளம் அருகே பனை தொழிலாளி துப்பாக்கி சூடு விவகாரம். பனை தொழிலாளியை வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்லும் உதவி ஆய்வாளரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பு. ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுகையிடும் அமெரிக்காவின் தன்னிச்சையான முடிவுக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் எதிர்ப்பு. அமெரிக்கா தங்களை ஆலோசிக்காமல் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஹங்கேரியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பீட்டர் மாக்யார் மற்றும் திஸ்ஸா கட்சியின் மகத்தான தேர்தல் வெற்றிக்கு பிரதமர் நரேந்திர மோடி மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஹங்கேரியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பீட்டர் மாக்யார் தலைமையிலான திஸ்ஸா கட்சி வெற்றி பெற்றது. இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பதிவில் பீட்டர் மாக்யார் மற்றும் திஸ்ஸா கட்சியின் மகத்தான தேர்தல் வெற்றிக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்தியாவும் ஹங்கேரியும் ஆழமான நட்பினாலும் பரஸ்பர மரியாதையாலும் பிணைக்கப்பட்டு உள்ளன. நமது இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் நமது மக்களின் முன்னேற்றம் மற்றும் நலனுக்காக மிக முக்கியமான இந்தியா ஐரோப்பியா ஒன்றிய மூலோபாய கூட்டாண்மையை மேம்படுத்தவும் உங்களுக்கு நெருக்கமாக பணியாற்றத்தான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று பதிவிட்டு உள்ளார். பிரச்சாரத்தின் போது மயக்கமடைந்த பாமக நிறுவனர் ராமதாஸை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். சேலம் மாவட்டம் பள்ளப்பட்டியில் பிரச்சாரத்தின் போது மயக்கமடைந்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தற்போது மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். அவர் நலமுடன் இருப்பதாகவும் விரைவில் பரப்புரைக்கு திரும்புவார் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்து உள்ளனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு ராமதாஸ் விரைவில் குணமடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதற்கு பாமக நிறுவனர் ராமதாசும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ஆட்சியாளர்களிடம் மக்கள் கேள்வி கேட்காமல் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் அனைவரும் சும்மா இருக்க வேண்டும் என ஆட்சியாளர்கள் விரும்புகின்றனர். இலவச மிக்சி கொடுத்து விட்டால் அதில் எதை அரைப்பது என்றும், கிரைண்டரில் எதை ஆட்டுவது என்றும், பிரிட்ஜ் கொடுத்தால் அதில் எதை வைப்பது என்றும் விமர்சித்தார். தொடர்ந்து, உங்கள் வீட்டில் திருடிவிட்டு 2000 ரூபாய் கொடுத்தால் அதை வாங்குவீர்களா என்று பொதுமக்களிடம் கேள்வி எழுப்பினார். மேலும் ஆட்சியாளர்களிடம் மக்கள் கேள்வி கேட்காமல் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்று தெரிவித்தார். ஆலங்குளம் அருகே பனை தொழிலாளி துப்பாக்கி சூடு விவகாரத்தில் பனை தொழிலாளியை வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்லும் உதவி ஆய்வாளரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பனை தொழிலாளியை துப்பாக்கியால் சுட்டதாக உதவி ஆய்வாளர் இசக்கிராஜா உடனடியாக பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். இதையடுத்து காவல்துறையினர் மீது 4 பிரிவுகளின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தென்மண்டல ஐஜி அதிரடி நடவடிக்கையாக சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கில் காவல்துறையினர் தரப்பில் மணிகண்டன் பனை ஏறி கொண்டிருந்தார் என்றும், பொதுமக்கள் பிரச்சனை எழுப்பியவுடன் மணிகண்டனை தொலைபேசியில் அழைப்பு விடுத்து வரவழைத்ததாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் தற்போது மணிகண்டனை காவல்துறையினர் வீட்டருகே இருந்து இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்வது போல் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
அந்த சிசிடிவி காட்சியில் மணிகண்டன் அவர் பின்னால் ஒரு காவலர் அமர்ந்து ஒரு இருசக்கர வாகனத்திலும், அதற்கு பின்னால் உதவி ஆய்வாளர் இசக்கிராஜா மற்றொரு காவலர் ஒரு இருசக்கர வாகனத்திலும் செல்வது தெளிவாக பதிவாகியுள்ளது. தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுகையிடும் அமெரிக்காவின் தன்னிச்சையான முடிவுக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஈரான் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் இந்திய நேரப்படி இன்று இரவு 7:30 மணி முதல் ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுகையிடப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த தன்னிச்சையான முடிவிற்கு ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் அதிருப்தி தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், அமெரிக்கா தங்களை ஆலோசிக்காமல் செயல்படுவதாகவும், போரை தவிர்த்து அமைதி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணவும், சர்வதேச சட்டப்படி சுதந்திரமான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யவும் ஆஸ்திரேலியா விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை தான் முரட்டு அடிமை என்று சொன்னதால் தன்னை திட்ட ஆரம்பித்து விட்டார் என துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதியில் திமுக வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகனை ஆதரித்து மங்கைநல்லூர் கடை வீதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசிய போது, பூம்புகார் தமிழர் பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு பிடித்த ஊர் என்றும் தெரிவித்தார். நிவேதா முருகன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஆடுதுறை தரங்கம்பாடி சாலை அகலப்படுத்தும் பணி, பூம்புகார் கலைக்கூடம், தரங்கம்பாடி டேனிஸ் கோட்டை சீரமைப்பு உள்ளிட்டவைகள் செய்து கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது தனக்கு மரியாதை உண்டு என்றும், தான் அவரை முரட்டு அடிமை என்று சொன்னதால் தன்னை திட்ட ஆரம்பித்து விட்டதாக தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோகரனை ஆதரித்து அமமுக கட்சித் தலைவர் டிடிவி தினகரன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருப்பதால் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்திற்கு அமமுக கட்சித் தலைவர் டிடிவி தினகரன் தாமதமாக வருகை தந்தார். இதன் பின்னர் அவர் பிரச்சார வாகனத்தில் மேல் நின்றபடி ஸ்ரீரங்கம் தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோகரனை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிகழ்வில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எடப்பாடி பழனிசாமி, தினகரன், அன்புமணி உள்ளிட்டோர் வழக்குகளுக்கு பயந்து பாஜக கூட்டணியில் உள்ளனர் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பஜாரில் பொன்னேரி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகரை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கற்றறிவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டின் காலை உணவு திட்டம் கனடா, ஆஸ்திரேலியா போன்ற மேலை நாடுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், தெலுங்கானாவிலும் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் பெருமிதத்துடன் தெரிவித்தார். ஒருபோதும் மத்திய அரசுக்கு அடிபணியாதவர் முதல்வர் எனவும், தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியாது என ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் கூறியதை நினைவு கூர்ந்தார். மோடி காலில் ஆட்சியை வைத்து தமிழ்நாடு உரிமைகளை விட்டுக் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் விமர்சித்தார். எடப்பாடி பழனிசாமி, தினகரன், அன்புமணி உள்ளிட்டோர் வழக்குகளுக்கு பயந்து பாஜக கூட்டணியில் உள்ளனர் என்று கூறினார். பாஜகவின் கிளைக்கழகம் அதிமுக என்றும், அதிமுகவை எடப்பாடி அடகு வைத்து விட்டார் என்றும் தெரிவித்தார். நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா ஆணவத்துடன் பேசுவதாக மதிமுக கட்சி நிறுவன தலைவர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சின்னதுரை ஆதரித்து மதிமுக கட்சி நிறுவன தலைவர் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா ஆணவத்துடன் பேசுவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து சிறிது காலம் பாஜக கட்சிக்கு தலைமை பொறுப்பை வகித்த அண்ணாமலை, தமிழ்நாட்டில் திமுகவை வேரோடு கிள்ளி எறிவோம் என்று கூறியுள்ளார். மிஸ்டர் அண்ணாமலை, நீங்கள் ஐபிஎஸ் படித்தவர், பொறுப்புணர்ந்து பேசுங்கள் என்றும், உங்களின் அறியாமையை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன் என்று விமர்சித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிதான் வெல்ல போவது தளபதி ஸ்டாலினுடைய குற்றம் தான். அவரது குற்றம் தொடர்ந்து நீடிக்கும், அவரது ஆட்சி நீடிக்கும், தொடரும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி தனிப்பெரும்பான்மை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று கூட்டணி ஆட்சி என்று என்னை பொறுத்தமட்டிலே சொல்லுவேன். மற்றவர்கள் கருத்து வேறாக இருக்கலாம். கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது.
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோரை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்ணியத்துடன் பேச வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் காடம்புடியூரில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சபா ராஜேந்திரனுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், செஞ்சோற்றுடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்த கர்ணனைப் போல இன்று தமிழக அரசியலில் எடப்பாடி பழனிசாமி தவறான கூட்டணியில் இணைந்து வஞ்சக வலையில் சிக்கிக் கொண்டார். தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோரை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்ணியத்துடன் பேச வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதையடுத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு மகத்தான வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரிவினையை ஏற்படுத்தும் மத்திய பாஜகவுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் பெரும் பாடத்தை புகட்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகில் வாஸ்னிக் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேஷ்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகில் வாஸ்னிக், அமைச்சர் மனோ தங்கராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகில் வாஸ்னிக் பேசிய போது, இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் சிறப்பான திட்டங்களை முதல்வர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தியுள்ளார். இதனால் மற்ற மாநிலங்கள் தமிழகத்தை பார்த்து வியந்து உள்ளனர் என்று தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் பிரிவினையை ஏற்படுத்தும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளது என்று கூறினார். திருப்பரங்குன்றத்தில் மத கலவரத்தை ஏற்படுத்தி அயோத்தி போன்ற நெருக்கடியை உருவாக்க பாஜக திட்டமிட்டது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நாகல் நகரில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில்குமாரை ஆதரித்து வாக்கு சேகரிக்கும் வகையிலான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி கலந்து கொண்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி பேசிய போது, திண்டுக்கல்லில் சிறு குறு தொழில்கள் அனைத்துமே கடுமையான நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன என்பதை குறிப்பிட்ட போது கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர் பேசிய போது, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக வீரமங்கை வேலு நாச்சியாரும் திப்பு சுல்தானும் போராடியது போல தற்போது பிரதமர் மோடி அரசாங்கத்திடமிருந்து போராட்டத்தை நடத்துவதாக தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் மத கலவரத்தை ஏற்படுத்தி அயோத்தி போன்ற நெருக்கடியை உருவாக்க பாஜக திட்டமிட்டது என்று குற்றம் சாட்டினார். கம்யூனிஸ்டுகளின் துணையோடும் மக்களின் துணையோடும் திமுக அந்த திட்டத்தை முறியடித்தது என்றார். தமிழ்நாடு அரசு பழங்குடியின மக்களை தனித்தனியாக சிறிய கிராமங்களாக பிரித்து வெவ்வேறு ஊராட்சிகளுடன் இணைப்பதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறது என்று பாஜக வேட்பாளர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் ரமேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் முடவன்பொற்றை ஆதிவாசி பழங்குடியின பகுதியில் வீடு வீடாக சென்று பழங்குடியின மக்கள் குறைகளை கேட்டு தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதையடுத்து அவர் ஜெம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு அரசு பழங்குடியின மக்களை தனித்தனியாக சிறிய கிராமங்களாக பிரித்து வெவ்வேறு ஊராட்சிகளுடன் இணைப்பதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார். தொடர்ந்து அவர்களுக்கு எந்த வேலைவாய்ப்பும் இல்லை, அவர்கள் கூலி வேலை செய்யக்கூட முடியாமல் தவிக்கின்றனர். எனவே தான் வெற்றி பெற்றால் உடனடியாக அவர்களது குறைகளை தீர்ப்பேன் என்று தெரிவித்தார். தனக்கு பல விதத்தில் அவர்கள் எந்த விதத்தையும் அந்த வீட்டை வசதிப்படுத்த மேம்படுத்த விடாமல் தடை செய்கிறது. ஆகவே அவர்கள் என்ன கூறுகிறார்களோ, இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம், மகாராஜா காலத்தில் எங்களுக்கு செம்பு பட்டயங்கள் வாங்கப்பட்ட இடம், அந்த இடத்தை எங்களுக்கு தர வேண்டும், நாங்கள் அதில் விவசாயம் செய்ய வேண்டும், நாங்கள் பிழைக்க வேண்டும். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்கப்பட்டது என்று செங்கம் தொகுதி திமுக வேட்பாளர் கிரி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதியில் திமுக வேட்பாளர் கிரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் இளங்குன்னி, ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சிகளுடன் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்கப்பட்டது.
தொடர்ந்து உள்ளாட்சி அமைப்புகளில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்கப்பட்டது. இதேபோல் பல்வேறு திட்டங்கள் திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். ராமதாசும் சசிகலாவும் நிறுத்தியுள்ள வேட்பாளர்கள் பெறும் ஒவ்வொரு வாக்கும் அதிமுக கூட்டணியில் இருந்து ஒரு செங்கல்லை உருவுவதற்கு சமம் என்று தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவர் பொன்குமார் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவர் பொன்குமார் திமுக வேட்பாளர் கலைவாணனுக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்து நரேந்திர மோடி பிரதமராக வந்தார் என்று தெரிவித்தார். தொடர்ந்து அதிமுகவை பொறுத்தவரை சொந்த கட்சியைப் போல காப்பாற்ற முடியாத எடப்பாடி பழனிசாமி நாட்டை எப்படி காப்பாற்றப் போகிறார் என்று வினவினார். மேலும் ராமதாசும் சசிகலாவும் நிறுத்தியுள்ள வேட்பாளர்கள் பெறும் ஒவ்வொரு வாக்கும் அதிமுக கூட்டணியிலிருந்து ஒரு செங்கல்லை உருவுவதற்கு சமம் என்று கூறினார். எனவே அதிமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தெரிவித்தார். தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி மற்றும் கட்டுமான தொழிலாளர் மத்திய சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறேன். நேற்று காலையில் கடலூர் மாவட்டத்திலும் மாலையில் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் பிரச்சாரம் மேற்கொண்டேன். இன்றைக்கு மன்னார்குடி, திருவாரூர், நன்னிலம் போன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறேன். நாளை திருச்சி, நாளை மறுநாள் தருமபுரி என தொடர்ந்து இந்த அணியினுடைய வெற்றிக்கு களப்பணியாற்றி வருகிறோம். வருகின்ற தேர்தலில் திமுக அரசை பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தலைவர் சண்முக சுந்தரம் கேட்டுக்கொண்டார். கரூர் ஜவஹர் பஜாரில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தலைவர் சண்முக சுந்தரம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சங்க நிறுவன தலைவர் ஈசன் முருகசாமி, சங்கத்தின் மாவட்ட செயலாளர் தென்னிலை ராஜா உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் கூட்டம் நிறைவில் சங்க நிறுவன தலைவர் ஈசன் முருகசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இனாம் நிலத்தை தற்போது உள்ளே திமுக அரசு கோவில் நிலம் என்று கூறி பூஜ்ஜியம் மதிப்பீடு செய்திட தமிழக அரசு திட்டமிட்டு செயல்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று கூறி அபகரிப்பதை திமுகவின் சாதனை என பேசி வருவதை கண்டித்தார். இதனால் வருகின்ற தேர்தலில் திமுக அரசை பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுகவோடு நேரடியாக வாதிட்டு இவர்கள் செய்த தவறுகளை பட்டியல் போட்டு அரசாணையோடு வாதிட தயார். 2021 தேர்தலில் 505 வாக்குறுதிகள் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு பொதுமக்களுக்கு கொடுத்துட்டு 83 வாக்குறுதிகள் விவசாயிகளுக்கு மட்டுமே இருக்கு. அது 10 மட்டும் நிறைவேற்றிட்டு 73 நிறைவேற்றவில்லை. நீங்க விவசாயிகளை ஏமாத்தி ஓட்ட வாங்குவீங்க, ஆட்சியை பிடிச்சிப்பீங்க, கொள்ளையடிப்பீங்க, சம்பாதிப்பீங்க. அப்ப நாங்க கேட்க கூடாதா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்த பிறகு பெண்களுக்கு அதிகமாக வசதி செய்து கொடுப்பார் என்று நடிகை நமிதா நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். தஞ்சை சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் முருகானந்தத்திற்கு ஆதரவாக நடிகை நமிதா நாஞ்சிக்கோட்டை, ஈபி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மக்கள் ஆதரவு ரொம்ப நல்லாவே இருக்கு என்றும் இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது போல எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்த பிறகு பெண்களுக்கு அதிகமாக வசதி செய்து கொடுப்பார் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்தார். கண்டிப்பா நான் அது நம்ம புரட்சி தலைவி அம்மா இருக்காங்க அந்த டைம்ல எப்படி பாதுகாப்பு இருக்கு அதே மாதிரி பாதுகாப்பு இப்போ மறுபடியும் வரப்போறேன். ஏன்னா கண்டிப்பா நம்ம எடப்பாடி ஐயா தான் ஜெயிச்சுட்டு போறேன். ஸோ அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பெண்களோட வாழ்க்கையில இன்னொரு வசதி கொடுக்க போறாங்க, இன்னொரு உதவி பண்ண போறாங்க. ஸோ எனக்கு நம்பிக்கை ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட அழகிரெட்டிப்பட்டி, சித்தானந்தம், கருச்சான்பட்டி, தாதம்பட்டி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஸ்ரீரங்கம் தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட அழகிரெட்டிப்பட்டி, சித்தானந்தம், கருச்சான்பட்டி, தாதம்பட்டி, குப்பனார்பட்டி, செல்லக்கவுண்டன்பட்டி, மாலை மடப்பட்டி, கேபிபுதூர், சங்கிலி ஆண்டபுரம், வடக்கு சேர்ப்பட்டி, கள்ளிக்காடு, மாயப்பட்டி, எடையப்பட்டி புதூர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஸ்ரீரங்கம் தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோகரன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
அப்போது அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்வில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட பத்தலப்பள்ளி அணையை தான் வெற்றி பெற்றவுடன் அணையை கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என குடியாத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பரிதா தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பரிதா தனது ஆதரவாளர்களுடன் அரட்மட்லா, கொத்தூர், பதிலப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு கிராம மக்கள் மாலை அணிவித்தும் மேலதாளங்கள் முழங்கியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் பிரச்சாரத்தில் அதிமுக வேட்பாளர் பரிதா பேசிய போது, திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட பத்தலப்பள்ளி அணையை தான் வெற்றி பெற்றவுடன் அணையை கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து ஏரி குளங்களை தூர்வாரி விளைநிலங்களுக்கு தண்ணீர் சாகுபடிக்காக பயன்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வாக்குறுதி அளித்தார். இந்நிகழ்வில் பேரணம்பட்டு ஒன்றிய செயலாளர் புகழூர் பிரபாகரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஐயப்பாக்கத்தில் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பெஞ்சமின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவள்ளூர் மாவட்டம் ஐயப்பாக்கத்தில் உள்ள பவானி நகரில் ஒன்றிய எம்ஜிஆர் வட்ட செயலாளர் விஜயகுமார் தலைமையில் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பெஞ்சமின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம், மாவட்ட துணை செயலாளர் ஜனார்த்தனன், மாவட்ட பொருளாளர் கே ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்று அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக தொகுதி வேட்பாளர் கண்ணனை ஆதரித்து கட்சியின் தலைவர் சசிகலா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் நம்முடைய தேவைக்கு அதிகமாக இருந்த மின்சாரத்தை அண்டை மாநிலங்களுக்கு கொடுத்தோம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மின்சார உற்பத்தி இருந்தது. ஆனால் திமுக ஆட்சியில் தற்போது வெளி மாநிலங்களில் இருந்து மின்சாரம் வாங்குகின்றனர் என்று கூறினார். தொடர்ந்து திமுக ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்று குற்றம் சாட்டினார். எனவே மக்கள் ஆகிய நீங்கள்தான் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விருதாச்சலம் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக அரசின் சட்ட ஒழுங்கு சீர்கேடு மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை அன்புமணி ராமதாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேட்பாளர்கள் தமிழரசி ஆதிமூலம், முருகமாறன் மற்றும் அருண்மொழி தேவன் ஆகியோரை அறிமுகப்படுத்தி உரையாற்றினார். அப்போது திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும், போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து உள்ளதாகவும் கடுமையாக சாடினார். முதலமைச்சர் ஸ்டாலின் விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிப்பதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சியினருக்கு மரியாதை இல்லை என்று தெரிவித்தார். தோல்வி பயத்தால் திமுக அதிக இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி உள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த மோசடி ஆட்சியை அகற்றி எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் அரியணையில் ஏற்ற மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என அறைகூவல் விடுத்தார். திமுகவின் 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் வாக்குறுதி மக்களை ஏமாற்றும் வாக்குறுதி என்று கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ராமச்சந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் பூதமங்கலம், வேடந்தாவடி, மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், ஸ்டாலின் 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் வாக்குறுதி மக்களை ஏமாற்றும் வாக்குறுதி என்று தெரிவித்தார். தொடர்ந்து அனைத்து குடும்பத்திற்கும் பிரிட்ஜ் வழங்கப்படும் என உறுதியாக எடப்பாடியார் தெரிவித்துள்ளதாக கூறினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரங்கநாதன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபிரகாஷ், முன்னாள் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அருள் பழனி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள். மறைந்த கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 29 ஆண்டுகள் இந்த பூமிக்கு வந்து போன ஒரு கந்தர்வன் என்று கவிஞர் வைரமுத்து புகழாரம் சூட்டியுள்ளார். மறைந்த கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பிறந்தநாளை ஒட்டி கவிஞர் வைரமுத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் 29 ஆண்டுகள் இந்த பூமிக்கு வந்து போன ஒரு கந்தர்வன் என்றும்,
இசைப்பாட்டுக்கு சொல் நீதி செய்தவர் என்றும் புகழாரம் சூட்டினார். ஒரு நதி மலையில் பிறந்தாலும் மருத நிலத்துக்கே பெரிதும் பயன்படுவது போல கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பிறந்தும் திராவிட இயக்கத்துக்கே செழுமை சேர்த்தவர் என்றும் தெரிவித்தார். தூங்காதே தம்பி திருடாதே பாப்பா என்ற அவர் பாடல்களில் இசை கழிந்தாலும் தமிழ் கழியாது என்று கூறினார். மறைந்த கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் இன்று பிறந்தநாள் திரைத்தமிழுக்கு சிறந்த நாள் என்றார். மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் அல்காரஸை வீழ்த்தி சின்னர்ஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். மொனாகோவில் மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் பிரிவின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காரஸ் இத்தாலியின் சின்னருடன் மோதினார். இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய சின்னர் 2-0 என்ற நேர் செட் கணக்கில் அல்காரஸை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். மேலும் சின்னர் இந்த வருடம் கைப்பற்றிய 3வது மாஸ்டர்ஸ் பட்டம் இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,12,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 14,060 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 320 ரூபாய் குறைந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,22,704 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1058 புள்ளிகள் குறைந்து 76,492 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 305 புள்ளிகள் குறைந்து 23,745 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். பீட்டர் மாக்யார் மற்றும் திஸ்தா கட்சியின் மகத்தான தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பீட்டர் மாக்யாருடன் நெருக்கமாக பணியாற்ற தான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் என பிரதமர் அறிவிப்பு. பிரச்சாரத்தின் போது மயக்கமடைந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் மருத்துவமனையில் அனுமதி. விரைவில் குணமடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆட்சியாளர்களிடம் மக்கள் கேள்வி கேட்காமல் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவுரை. ஆலங்குளம் அருகே பனை தொழிலாளி துப்பாக்கி சூடு விவகாரம். பனை தொழிலாளியை வீட்டிலிருந்து 2 சக்கர வாகனத்தில் அழைத்து செல்லும் உதவி ஆய்வாளரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பு. ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுகையிடும் அமெரிக்காவின் தன்னிச்சையான முடிவுக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் எதிர்ப்பு. அமெரிக்கா தங்களை ஆலோசிக்காமல் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.